ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று தீபாவளி செலிப்ரேஷன் பார்த்தீங்க. இன்றைக்கி எங்களுக்கு நோன்பு. அந்த விளாக் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. பாதி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டேவே வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு மண்டே வந்து நோன்பு கும்பிட்டுருப்பாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்டே தீபாவளி கும்பிட்டுட்டு டியூஸ்டே தான் வந்து நோன்புக்கு வந்து படைக்கிறோம். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே 6 மணிக்கெலாம் எழுஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அம்மா வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வழியாக லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. இதில் இருக்க பொருள் எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வர்றது தான். அதையும் வந்து அண்ணா கிட்ட கொடுத்தாச்சு. அன்றைக்கி நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சரியான மழை தான், விடவே இல்லை. சரி இந்த மழைலாம் பார்த்தா வேலைக்காவது கடைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் வந்து கிளம்பிட்டாங்க. மளிகை கடையில் வந்து ரொம்ப லேட் ஆனதுனால தேவையான பொருள் மட்டும் போயிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் சீக்கிரம் சொல்லிட்டு என்னை கடைக்கு வர சொல்லியிருந்தான். இந்த அரிசி அதுக்கப்புறம் அதர்சம் அரிசிலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்து முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கடைக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கர மோசமாக இருந்தது. காலில் ஸ்லிப்பர் போட்டால் கூட ஏதாவது போய் சேத்துல போய் மாட்டிக்குதுன்னு சொல்லிட்டு காலில் ஸ்லிப்பர் கூட போடாமல் நடந்து போயிட்டுருக்கேன். இதனாலே காலில் சேத்து புண்ணுலாம் வர வந்துச்சு. ரோடு ஃபுல்லாகவே மண் ரோடும் சரி சிமெண்ட் ரோடும் சரி எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக தண்ணியாக ஓடுது ஆறா. மழை வந்து நிற்காம பெஞ்சிட்டுருக்கு. லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக வெயிலே பார்க்குறதே இல்லை. அண்ணா வந்து அரிசிலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து வாங்கிட்டு நானும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடு என்னமோ பக்கத்தில் தான் இருக்குது, கடை பக்கத்துலேயே தான். ஆனால் நான் நடந்து போகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேட் ஆகுது. ஏன்னா நான் ஸ்லிப்பர் கூட போடல. எதனா முள் ஏதாவது வேறு எதனா குத்துச்சுன்னா கூட தாங்க முடியாது. எங்கள் ரோடு எத்தனை வருஷமாக எப்படியே இருக்குது தெரியுமா? நாங்களும் நிறைய மனு போட்டு பார்த்துட்டோம். எதுவுமே சேஞ்சஸ் ஆகுற மாதிரியே தெரில. கொஞ்சம் மழை நிற்குது, மறுபடியும் மழை வருது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி குடிக்கிறதுக்காக பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. அதனால தான் வந்து அதை பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. என்ன ஒன்று மழை பெஞ்சா எங்கள் தெருவில் வேறு சிமெண்ட் ரோடு வேறு இல்லையா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடைக்கு போய் வாங்கிட்டு வந்த அரிசியெல்லாம் அம்மா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இருந்தாங்க. அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசியில் தான் வந்து செய்வாங்க. அது வீட்லேயே வந்து காய வச்சு மாவு அரைக்கிற ப்ராசஸ் தான். இன்றைக்கி வந்து சமையலுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் சாப்பாடு பண்ணிவிட்டு வடை, கொஞ்சமாக குழம்பு இது மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்குமே வந்து பூஜை பாத்திரம் வந்து தேய்க்கணுமா, ஏன்னா நோம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து தேய்க்கணும்னு சொன்னாங்க. அதையும் வந்து தேய்ச்சி வச்சாச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கிட்டாங்க, நான் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். அது என்னன்னா சமையல் வேலை தான் சொல்கிறேன். குழம்பு சாப்பாடு எல்லாம் நான் பண்ணேன். வடை அதிரசம் எல்லாமே அம்மா வந்து பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸு. நான் எதுக்கு இவ மூஞ்சி காட்டிகிட்டு இருக்கேன்னா, சின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டிருக்கா. இங்கேருந்து அவ்வளோ ஹைட் ஏறி குட்டி போட்டிருக்கா. எப்படி ஏறினானே தெரில. அந்த வழியில தான் பாவம் குழந்தை கத்திட்டு. அப்புறம் மேலே ஏறி அவளுக்கு பால் வச்சுட்டு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரசத்துக்கு வந்து ஷைடிஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வடை வந்து பார்த்தீங்கன்னா உளுந்த வடை சுடலை, கடலப்பருப்பு வடை தான் வந்து அம்மா சுட்டாங்க. சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இன்னைக்கு காலையிலே சீக்கிரமா எழுந்ததுனால பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து சீக்கிரமா முடிச்சாச்சு. பச்சரிசியும் வந்து நல்லா காஞ்சி வந்ததுனால அண்ணங்கிட்ட கொடுத்து கடையில் போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டான். வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சு, அதனால தான் கடையில் போய் அரைச்சி எடுத்துட்டு வந்தோம். இந்த செட்டப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதர்சம் வந்து அம்மா சுட போகிறாங்க. எப்பயுமே வந்து கீழே வச்சு தான் அம்மா ஏதாவது பலகாரம் செய்யறது தான் செய்வாங்க. ஏன்னா மேலே வச்சு செஞ்சால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே சமயம் இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டாகவும் நின்றுட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து இந்த செட்டப் வந்து பண்ணாங்க. எனக்கு வந்து இதோட அளவு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அம்மா வந்து கூட உட்காந்து பாரு நான் பண்ணுறது எல்லாமே நீயும் ஃப்யூச்சரில் வந்து கற்றுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதோட ப்ராசஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது. சரி நானும் கூட உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். மழை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நிற்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் வருது. ஆனால் மழை டோட்டலாக நிற்கவே இல்லைங்க, மழை வந்துட்டே தான் இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கு நல்லாவே வந்து சக்கரை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சக்கரை அதிரசம் தான் சுடுறோம், வெள்ளை அதிரசம் வந்து சுடலை. ஒரு 3 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை அதிரசம் தான் வந்து அம்மா செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு எங்கள் அம்மா அடிமையாகவே ஆயிட்டாங்க சொல்லலாம். வெள்ளை அதிரசத்தோட இதுதான் அதுங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. நல்லா பாகு கூடி வந்ததுக்கப்புறம் மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ்அப் பண்ணி எடுத்துக்கலாம். அது பண்ணுறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குங்க. கையெல்லாம் வலி எடுத்துக்கும். கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடும். அதனால் அந்த சூடுலேயே வந்து பண்ணிடணும். அப்புறம் எண்ணெய் காய வச்சு அம்மா வந்து அதிரசம் வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது மேலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் வெளியேருந்து வாங்கிட்டு வந்தால் நான் சாப்பிடுவேன். அது என்னன்னு எனக்கு தெரில. அதிரசம் வந்து அந்த எண்ணெய் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூல்லாம் இருக்குது. அது வந்து இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இது என்னோட ஐடியா தான். ஒரு தட்டை கீழே போட்டுட்டு மேலே வந்து ஒரு சொம்பு வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணால் அந்த எண்ணெய் வந்து போயிடும். அப்படி தான் வந்து சுட்டு வச்சுட்டு இருந்தேன்.
அப்புறம் சாமிக்கு வந்து நம்ம செஞ்சதெல்லாம் வச்சு படைக்கிற வேலை தான். இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நோம்புக்கு தான் நம்ம ஸ்பெஷலா இருக்கிறதுனால, நோம்பு பாத்திரம்னு சொல்லிட்டு தனியா வச்சுருவோம். அதில வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டா சொல்றேன். மழை கொஞ்ச நேரம் இல்லன்னு சொல்லிட்டு வெளிய வந்து விளக்கேத்தி வச்சோம். பட் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மழை வந்துச்சு. டோட்டலா ஸ்பாயில். அதுக்கப்புறம் என்ன விளக்கெல்லாம் உள்ள எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா கம்பெனில வந்து குடுத்தது. எல்லாரும் வந்து தீபாவளிக்கு முன்னாடி தான் குடுப்பாங்க. இவங்க தீபாவளிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட்டு குடுத்து அனுப்புறாங்க. இண்டிகோல வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்டேஷன் வந்து நல்லாருக்குங்க. ஒரு சின்ன பொருள் குடுத்தா கூட, அது வந்து எப்படி அட்ராக்ட் பண்ற மாரி குடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமிக்கு நம்ம செஞ்சது எல்லாமே படைச்சுட்டு, நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கயிறு கட்டுற வேலை தான். ஸோ, இப்போ இந்த நோன்பு பாத்திரத்தில என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒண்ணும் இல்ல நம்ம செஞ்ச பொருள் தான் வந்து வைப்போம். வடை இருக்கும், அதிரசம், வெத்தல பாக்கு, காதோல கருமணி, அதுக்கப்புறம் நம்ம கயிறு கட்டுவோம் இல்லையா? பட்டு கயிறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இருக்கும். அதில மொத்தம் 2 கயிறு இருக்கும். கேர்ல்ஸுக்கு அண்ட் ஜென்ஸுக்கு 2 கயிறு இருக்குமாம். பட் எனக்கு அதோட டீட்டெயில் என்னன்னு தெரியல. நோன்பு வைக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை இருக்கு. ஒண்ணு கலசம் வச்சு வைப்பாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணி வைப்பாங்க. இதுல நாங்க செகண்ட் கேட்டகரி எண்ணி வைக்கிறது தான். அதாவது அதர்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு எண்ணி குடுப்பாங்க. இப்போ ஒரு பெர்சனுக்கு வந்து 2னா 2 அதர்சம் வச்சுட்டு கூட வெத்தல பாக்கு வச்சு தருவாங்க. அதான் எண்ணி குடுக்குற ப்ராசஸ். அது வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் வந்து சாப்பிட்டுட்டு கயிறு கட்டுற ப்ராசஸ் தான். நான் வந்து இந்த ரெட் கலர் கயிறு தான் வந்து கட்டுவேன். இந்த கயிறு வந்து நான் கட்ட மாட்டேன். எல்லோ கலர் கயிறு. எல்லா வருஷமும் இந்த கயிறு தான் கட்டுவேன். அது ஒரு மாரி பவுன்ஸியா சூப்பரா இருக்கும். அதனால தான் நான் அத கட்டுவேன். கட்டுறது 3 நாளு. அது என்னடா எந்த கயிறு கட்டினா என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, என் கையில நெறைய சிக்னல் போட்டா மாரி நெறைய கயிறு இருக்கா. இதுல வேற இன்னொரு கயிறு வந்து ஆட் ஆவுது. இதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்க அத்தை வேற திருப்பதி போயிட்டு வந்து ஆரஞ்சு கலர்ல ஒரு கயிறு வந்து எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அது நான் இன்னும் கட்டல. அப்படியே தான் வச்சிருக்கேன். இந்த கயிறு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அது கட்டலாம். நான்வெஜ் வந்து சாப்பிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு தான். நாங்கலாம் அந்த அதர்சம்லாம் வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுவோம்? லைட்டா சாங்கியத்துக்கு மட்டும் கடிச்சு சாப்பிட்டு மீதியெல்லாம் அப்படியே அம்மாகிட்டயே குடுத்துருவோம். இந்தாம்மா நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது மேலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல. என்னன்னு தெரியல. அப்புறம் கயிறுலாம் கட்டி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. டாடா! பபாய்!